ஹாய் வணக்கம். நம்ம நாகர்கோயில் மக்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஏன்னா, இந்த இடம் நம்ம நாகர்கோயில், கன்னியாகுமரியில இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச இடம். எங்க அப்டின்னா, நம்ம சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில். அங்க தான் அந்த சனிப்பெயர்ச்சிக்கு ஆஞ்சநேயர தரிசனம் பண்ணலாம் அப்டின்ட்டு போனோம். ரொம்ப வருஷம் ஆச்சு போயி, பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் இப்ப தான் போனோம். ரொம்ப வித்தியாசமா நெறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. புது புது கடைகள் எல்லாம் வந்துச்சு. இது வந்து அங்கே கோயிலில் உள்ள தெப்பக்குளம். போகிற வழியில் முதல்ல கருங்காலி அம்மன் அப்படின்னு ஒரு சின்ன சன்னதி இருக்கும். அந்த அம்மனை தரிசிச்சுட்டு அப்புறமா தான் அங்கே உள்ளாடி போவோம். இங்கேருந்து பார்க்கும்போது கோபுரம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. இது சுற்று வட்டாரத்தில் நம்ம எங்கே பஸ்ஸில் போனாலும் இந்த கோபுரம் ஏதாச்சும் ஒரு பக்கம் தெரியும். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சிவப்பு கலர் கூடாரம் என்ன அப்படின்னா, இந்த தேர் சுசீந்திரத்தில் தேரோட்டம் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை, ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுருவாங்க. தேர் அந்த கூடாரத்தில் தான் வச்சுருப்பாங்க. கோபுரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல, அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து முன்பக்கம் இருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் கோயில். இதுதான் கோயிலோட முன்பக்கம். இது வந்து சிவன் கோயில் இல்லை, விஷ்ணு கோயில் இல்லை, பிரம்மா கோவில் இல்லை, 3 பேருமே இருக்காங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே மும்மூர்த்திகளாக வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில் இது. அதான் இந்த கோயிலோட சிறப்பு. பக்கத்தில் போயாச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு உள்ள போகிறதுக்கே. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோயில். வாங்க பார்க்கலாம். பெயிண்டில் கோலம் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. வாசலெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும். நுழைவாயில் வந்து இதான் மெயின் வாயில். ஆண்கள் வந்து இங்கே சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். சட்டை போட்டு போகக்கூடாது. இங்கே கோயிலுக்கு வந்தாலே திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு வராது. அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக அமைதியாக இருக்கும். இந்த கல் மண்டபம், இந்த கல் தூண், அந்த பில்டிங் அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். உள்ளாடி போகும்போதே நம்ம வெளியில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து இந்த மாதிரி கட்டிடத்துக்குள்ளாடி போகும்போது, இந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அவ்வளோ ஒரு தனி ஃபீலாக இருக்கும். அப்படி அமைதியாக போயிட்டுருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முருகன் சன்னதி, பைரவர் சன்னதி, துர்க்கை அம்மன், நடராஜர் சன்னதி, நவக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து சிலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி நந்தி பகவான் அந்த சிலையும் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் அந்த நந்தி சிலை. நம்ம ஒரிஜினலில் ஒரு யானையோட அளவுக்கு இருக்கும், பெருசாக இருக்கும். அதுவும் கிளியராக வீடியோ எடுக்க முடியல. நான் முடிஞ்ச அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும். ஒரு கண்ணை கையால் மூடிட்டு இந்த இடத்த பாருங்களேன். நீங்களே இங்கே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் குளிர்ச்சியாக உள்ளாடி எந்த சூடுமே தெரியலை. அவ்வளோ குளிர்ச்சியாக அழகாக ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த கல் மண்டபம். ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு. ரொம்ப கூட்டம். கோயில் சாமிகள் சந்நிதியெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. நான் ரொம்ப ஆட்கள் இருந்தாங்க. நான் அப்படி சாமி வீடியோலாம் எடுக்க மாட்டேன். பட் இந்த ஆஞ்சநேயர் வந்து வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக எப்படியோ எடுத்துட்டேன். அதுவும் ஃபுல்லாக எடுக்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த மண்டபத்துக்குள்ளாடி உட்காந்துருந்தோம். பார்க்க பார்க்க ஆசையே தீராது. அவ்வளோ அழகாக இருக்கும். நான் கண்டிப்பாக திருப்பி வர்றதுக்கு மனசு வராது அங்கே போனால். இன்றைக்கி தான் நான் ரொம்ப நேரம் உட்காந்து பொறுமையாக வந்தது. இதுக்கு முன்னாடிலாம் போனாலும் டக்கு டக்குன்னு வந்துடுவோம். இன்றைக்கி தான் எனக்கு அதை இருந்து ரசிக்கிறதுக்கே டைம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் மும்மூர்த்திகளோட அருள் கிடைக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். எல்லோரும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா போங்க. கன்னியாகுமரி, நாகர்கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்துட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சுற்றி முடித்து எண்டிங்கில் லாஸ்ட்டில் வரும்போது பிள்ளையார் முதல்லையும் ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்கும். கடைசியாக கோயில் எல்லாம் சுற்றி முடிஞ்சு வெளியே வரும்போதும் கடைசியாக இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து பார்க்கும்போதும் இந்த கோபுரம் எப்படி பிரம்மாண்டமாக தெரியும். கொடி மரம் அந்த சைடில் தெரியும். வெளியே இந்த உள்ளாடி இருந்தும்போது பார்க்கும்போது நமக்கு உள்ள ஃபுல்லாக தெரியாது.
வெளியே இருந்து பார்க்கும்போது அதுவும் நல்லா ஃபுல்லாக தெரியுது. அப்படி திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, அவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நன்றி.